ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலிலி மாம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே விலாக் தான். ஆக்சுவலி இது மார்ச் 10th அப்போ எடுத்தது. எனக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இவங்க யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா என் அக்கா பொண்ணு. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் பாக்ஸ் எடுத்து அதில் வந்துட்டு இந்த பில்லோவை வச்சு ட்ரெஸ்ஸு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து ப்ராங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வெல்கம் டு செலிலி மாம்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. நாங்கள் வந்து காலையில் கொஞ்சம் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கெஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்து ஒர்க் இருந்தனால நான் தங்கச்சி அவர் கிளம்பிட்டு தங்கச்சி வந்து வேறு ஒரு வேலையாக வெளியே போயிட்டா. நானும் அவரும் அம்மா வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலில் வந்து பூஜைக்கு கொடுத்துருந்தோம். அதுக்காக கோயிலில் போய் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோமுக்கு வந்துட்டு ஃபுட் டொனேட்டுக்காக சொல்லியிருந்தோம். அங்கேயும் போய் ஃபுட் டொனேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டன் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். அது வரைக்குமே பெரியம்மா பெரியப்பா இவங்க எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. அவங்க வீட்டில் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயிலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு போனதுமே பாப்பா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் திடீர்னு வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எகெயின் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 11 o'clock போல் போனனால ஆஃப்டர்நூன் பூஜைக்கு தான் போக முடிஞ்சிச்சு. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு எகெயின் வந்துட்டு கோயில் போய் சாமியை கும்பிட்டு ஹோமுக்கு போயிட்டு ரிட்டன் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த vlog வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்றைக்கி டே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு போனதுமே நான் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ண எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா டைம் கொஞ்சம் கூட இல்லை. நான் அங்கே போகும்போதே 2:30 இருக்கும். ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரோப் இந்த பலூன்ஸ் எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நான் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு மீதியை வந்து என் சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்திங்கன்னா, நேம் பேனர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஏன்னா கோல்டன் கலரில் வந்துட்டு கில்டர் ஷீட் போட்டு நேம் ரெடி பண்ணி ஒட்டியிருந்தேன். அது வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை வச்சுருந்தோம். எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு அது இது ஏதாவது ஒன்று பேசிட்டு எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க பெரியம்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் வந்து அக்கா இருப்பாங்க. அவள் வந்து பெரிய தங்கச்சி, இவன் வந்துட்டு பெரிய பாப்பா, அக்காவோட பெரிய பொண்ணு. தாத்தா அப்பா எல்லாருமே உட்காந்து ஆளுக்கு ஒரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா வந்துட்டு அன்றைக்கி ஃபுல் டே சுத்தமாக தூங்கவே இல்லை. முழிச்சுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் கூட தூங்காமல் எல்லாருமே இருக்கிறாங்களா, குட்டீஸும் இருந்தனால நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தா. தூக்கமே வரல. நான் அப்போவும் நினச்சேன் ஈவினிங் கேக் வெட்டும்போது எங்கேயாவது தூங்கிடுவாளோ அழுதுருவாளோன்னு ஒரு பயத்துலேயே இருந்தோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருளெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவரையும் கடைக்கு அனுப்பிகிட்டே இருந்தேன். ஏன்னா இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் அவர் அனுப்பிகிட்டே இருந்தாங்க. நல்லா பெருசாக ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது பலூன் ரெடி பண்ணதை விட இந்த ஆர்ச் ரெடி பண்ணுறக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி எப்படியோ லாஸ்ட்டில் எங்கள் தாத்தா வந்து தான் அதை செட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 6:30 போல் கேக் வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கெஸ்ட்டும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நான் பட்டர்ஃப்ளை தீம் தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். சும்மா அங்கங்கே பட்டர்ஃப்ளை போட்டு பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பின்னாடி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். எல்லாருமே கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்க, ஜாலியாக விளையாண்டுட்டு தான் இருந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக கெஸ்ட்டும் வந்துட்டே இருந்தாங்க. சரி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேக் வெட்டுற ஸ்டார்ட் பண்ணோம். கேக் வெட்டினதுமே கொஞ்ச நேரத்துலேயே வந்து பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா.
நான் வந்த கெஸ்ட்டு யாரு கூடயுமே பேச முடியல. அவங்க யார் யார் வந்தாங்கன்னு கூட நான் முழுசாக பார்க்கல. கேக் வெட்டினதுமே வந்துட்டு அவளை தூங்க வைக்கிறதுக்கு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவள் தான் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா, அப்பா, அப்புறம் பெரியம்மா இவங்க எல்லோரும் தான் வந்து கெஸ்ட் எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதான் ஃபுல் டே தூங்காமல் இருந்தனால கரெக்டாக கேக் வெட்டினதுமே அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு வந்து வளையல் போட சுத்தமாக பிடிக்காது. ஸோ நான் வளையல் போட்டு விட்டுருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு பிடிக்கவே இல்லை. அந்த கேக் வெட்டுற வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கு மேலே நம்ம பாப்பாவே ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. ஸோ அதோட விட்டுட்டேங்க. என்ன எனக்கு ஒரே ஒரு வருத்தமாக இருந்துச்சுன்னா, வந்த கெஸ்ட்டு யாரு கூடயுமே நான் பேசலை, யாரையுமே இன்வைட் பண்ணல. அதாவது வாங்க சொல்லி கூட கூப்பிடல நான். எனக்கு அது ஒன்று தான் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சைடு தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. யாரையுமே நான் சரியாக பார்க்கவே இல்லை. எல்லோரும் வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு செலிலருவி, ஹாப்பி பர்த்டே டு யூ. பர்த்டேலாம் சூப்பராக போச்சுன்னா பாப்பா கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு இருந்தது அப்படின்னா சிரிச்சு அந்த வலையில பார்த்துட்டா. வலையில பார்த்தோன்னே அது அவளுக்கு இரிட்டேட்டிங்காகவே அழுக ஆரம்பிச்சதா. அழுதுகிட்டே தான் இருந்தா. அதுக்கப்புறம் 2 கிஃப்ட் மட்டும்தான் வாங்கணும். அதுக்கப்புறம் எதுவுமே வாங்க முடியல. நான் பாப்பா தூக்கிட்டு உள்ள போயிட்டு ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்துருந்தோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறது? அழுக செம்ம அழுக. என்ன மார்னிங்கில் ஒரு 2 hours or 3 hours ஏதாவது தூங்கியிருந்தால் கூட இந்த அளவுக்கு அழுக இருந்திருக்காது. ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல. அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இடையில ஏதாவது எடுத்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு நான் தூங்க வச்சு அப்படியே அழுகையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. இந்த vlog உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு இதில் எடுத்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.